ஓகே, ஸோ என்னென்ன டாபிக் பார்த்தோம்? யாராவது சொல்ல முடியுமா? எது வரையும் பார்த்தோம்? இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் வரைக்கும் நடத்துனீங்க சார். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சார். ஓகே, அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? எஸ் சார். ஓகே, ரைட். ஸோ மோனோஹைபிரிட் கிராஸ், டைஹைபிரிட் கிராஸ். ஸோ இன்னும் டைஹைபிரிட் கிராஸ் ஸ்டார்ட் பண்ணல. ஓகே, ஸோ லாஸ் பார்த்துட்டோமா? என்னென்ன லாஸ் இருக்கு அப்படின்னு? எஸ் சார். Okay, listen. So we need to understand one more concept. Okay, so the explanation of concept of dominance. So why they use the word dominance? So what is the concept behind it? Okay, so அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். So why exactly is dominance அப்படின்றத இங்க சொல்லியிருப்பாங்க. So this is very important, right? Sir, one doubt, sir. சொல்லுங்கம்மா. Sir, test cross வந்து F2 cross recessive இல்ல F1 cross recessive sir? இல்ல F2ல வந்து பாத்தீங்கன்னா recessive parents எடுத்துப்பாங்க. ஓகே, recessive parents எடுத்து ஐ மீன் ஸ்மால் டி எடுத்து அதோட heterozygous dominant ஐ மீன் அவங்க தான் வந்து அந்த வகையான பிளான்ஸ் தான் வந்து மோனோஹைபிரிட்னுடைய F2 ஜெனரேஷன்ல ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா? ஸோ அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா F2ல கிடைச்ச அந்த ஒரு நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கிளியரா புரியணும். ஜஸ்ட் a minute, 1 minute. ஓகே, see இங்க பாத்தீங்கன்னா தெரியும். See here there are two plants are heterozygous dominant. Okay, this is the ratio which is obtained after second F2 generation. Okay, F2 generation இது கிடைக்குது. But they want to know, I mean மெண்டல் இந்த இடத்துல என்ன தெரியும் அப்படின்னா இந்த 3 பிளான்ட்ஸ்மே டாலா தான் இருக்கும். ஸோ அவருக்கு என்ன டவுட்னா இந்த 3 டால் பிளான்ட்ஸ்ல எது ஹெட்ரோசைகஸ் எது ஹோமோசைகஸ் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதனால இங்க இருக்கக்கூடிய ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா கேபிட்டல் டி ஸ்மால் டி பிளஸ் இதோட ஸ்மால் டின்றது இங்க ரெசிசிவ் பேரண்ட்ஸோட இது என்ன பண்ணுவாரு கிராஸ் பண்ணிருப்பாரு. ஓகே, ஸோ இப்போ அவருக்கு என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னா there are 2 plants are tall and 2 plants are dwarf one. So these two are definitely heterozygous dominant அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பார். Is it clear? Yes sir. அப்போ வந்து F1 into recessive தானே sir? ஆமாங்க, F2 அப்படின்னு சொல்லும்போது F2 அப்படின்னு சொல்லும்போது we get dwarf plants also, homozygous recessive and homozygous dominant. Okay, பட் இதுல எக்ஸாக்டா அவரு டெஸ்ட் கிராஸ்ல எங்க பண்ணார் அப்படின்னு கேட்கும்போது ஹெட்ரோசைகஸ் டாமினன்ட்டோட ரெசிசிவ் பேரண்ட்ஸை கிராஸ் பண்ணியிருப்பார். அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ஓகே சார், தேங்க் யூ சார். ஓகே, வேற யாருக்காவது டவுட் இருக்கா? இது No sir. தேங்க்யூ. ஸோ இப்போ இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுப்போம். ஓகே, so what exactly is dominance? Why are some alleles dominant and some recessive? So இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல, ஏன் சிலதெல்லாம் ரெசிசிவ்னு சொல்றோம், ஏன் சிலதெல்லாம் டாமினன்ட்ஸ்னு சொல்றோம் அப்படின்னா see generally the wild characters always dominant. பொதுவா அந்த ஒரு பிளான்ட்னுடைய ஒரிஜினல் கேரக்டர்ஸ் அப்படின்றது டாமினண்டா தான் இருக்கும், அதுதான் டாமினன்ட். பட் ஏதோ ஒரு ரீசனால டியூ டு environmental conditions or due to mutations, okay, அந்த பிளான்ட்ல சில சேஞ்சஸ் நடக்கும். ஐ மீன் ஜீன் எக்ஸ்பிரஷன்ல சில சேஞ்சஸ் நடக்கும்போது will leads to resultant of recessive parent. ஸோ அதுதான் இந்த இடத்துல கொஞ்சம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க, அதை பத்தி பார்க்கலாம். To tackle these questions we must understand what is gene does. ஸோ நான் இப்பதான் சொன்னேன், ஜீன் என்ன பண்ணும்? It has a genetic information. It will express that genetic information into a product. In a color, for example, it's a red. The color of the flower is the character, right? So there is a gene which is responsible for it. So when the gene expresses the character, the product is nothing but the color will be expressed in that particular plant.
Okay, so every gene, as you know by now, contains the information to express a particular trait in a diploid organism. So diploid means the chromosome numbers are in diploid nature, 2n. There are 2 copies of each gene, which means there is 2 set of, two chromosomes, right? So நம்ம அது 2 chromatids இருக்கும் நமக்கு தெரியும். So there are 2 copies of gene as a pair of allele. I already said in earlier class what is an allele. எது நம்ம allele சொல்லுவோம். ஒரு gene உடைய 2 contrast pair நம்ம என்ன சொல்லுவோம், alleles அப்படின்னு சொல்லுவோம். Now these 2 alleles need not always be identical. See, இங்க நீங்க பார்க்கும்போது they are identical. இங்க நீங்க இங்க பார்க்கும்போது they are identical, but here they are not identical. So alleles are not to be identical. It's not necessary. So I hope maybe இந்த இடத்துல ஒரு கொஸ்டினா கேட்கறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்டே அவங்க கொஸ்டினா கேட்கறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால இது கிளியரா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதாவது இந்த இடத்த, ஓகே, இந்த பாயிண்ட், these 2 alleles, the 2 alleles need not always be identical. இது அவங்க இன்கரெக்ட் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டா கேட்கலாம். எப்படி கேட்கலாம், the alleles always be identical one அப்படின்னு கொடுத்தாங்கன்னா the statement is incorrect. இது கிளியரா புரிஞ்சுக்கணும். இந்த பாயிண்ட் வந்து, இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு கொஸ்டினுக்கான ஒரு சோர்ஸா இருக்கலாம். ஒரு கொஸ்டின் செட் பண்றவங்களுக்கு இது யோசிக்கலாம் அவங்க அப்படி. அதனால யூ ஷுட் நோட் டவுன் த பாயிண்ட். ஓகே, ஸோ இப்போ யாரெல்லாம் வந்து கையில என்சிஆர்டி இருக்கோ அவங்க இந்த லைனை அண்டர்லைன் பண்ணிடுங்க. இல்லை சார் நான் ஸ்டேட் போர்ட் புக் வச்சிருக்கேன், இல்லை நான் வந்து நோட்ஸ் தான் எடுக்கிறேன் அப்படின்னா இந்த லைன் அப்படியே அண்டர்லைன் பண்ணி எழுதிடுங்க. ஓகே, நவ் சி அடுத்து as in a heterozyte. ஸோ நமக்கு தெரியும் அது நம்ம ஹெட்ரோ அப்படின்னா டிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்றோம். ஒன்னா இங்க வந்து இதுதான் ஹெட்ரோ, திஸ் இஸ் தி ஹெட்ரோ, திஸ் இஸ் ஹோமோ. ஓகே, ரைட். ஒன் ஆஃப் them may be different due to some changes. நல்லா புரிஞ்சுக்கங்க, the word changes that has undergone which modified the information that particular allele contains. So அந்த allele நேச்சுரலா ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இப்ப என்ன ஆகுது அப்படின்னா நலிஃபைட் ஆகுது, மாடிஃபைட் ஆகுது. ஸோ அதனாலதான் இந்த கலர், இந்த ரெட் அப்படின்றது தான் இங்க இருக்கக்கூடிய ஒரிஜினல் கேரக்டர். The gene will express the red color. That is the character which is responsible. இங்க அதுதான். ஆனா என்ன ஆகுது அப்படின்னா due to some changes இங்க என்ன நடக்குது, the red color expression gene வந்து மாடிஃபைட் ஆகுது. அதனால அதனுடைய எக்ஸ்பிரஷனும் மாறுது. ஓகே, ரைட். இப்ப அடுத்து பாருங்க, லெட்ஸ் டேக் an எக்ஸாம்பிள். இது இந்த கான்செப்ட் புரியுதா? இப்ப நான் மேல சொன்ன அந்த இந்த லைன்ஸ்ல சொல்லி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியுதா? இங்க இருந்து இங்க வரையும். ஓகே, ரைட். ஒரே நிமிஷம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஜஸ்ட் a minute. ஓகே, வாய்ஸ் இப்போ கிளியரா கேக்குதா உங்களுக்கு? ஓகே, லிசன். இப்போ இந்த கான்செப்ட் புரிஞ்சு, இப்போ நம்ம மேல பார்த்த அந்த கண்டென்ட் புரிஞ்சதுன்னா ஓகே. இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம். See, let us take an example. Okay, the gene that contains the information for producing an enzyme. Okay, ஒரு ஜீன் இருக்கு, ஒரு என்சைமை ப்ரொடியூஸ் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன் அந்த ஜீன்ல இருக்கு. Now there are 2 copies of this gene. கண்டிப்பா அது 2 காப்பீஸ் இருக்கும். The 2 allelic forms இருக்காங்க. Let us assume that the normal allele, ஒரு allele normal allele இருக்கு and it can produce normal enzyme. Okay, அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. That is a red color அப்படின்னு வச்சுக்கோங்க. That is the original color that is needed for the transformation of a substrate. கண்டிப்பா அந்த என்சைம் அப்படி இருக்க வேணாம்ல, அது வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆகணும்ல. ஸோ சில நேரங்கள்ல அந்த நார்மல் ஜீன் அதனுடைய நார்மல் என்சைமை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது what about the modified allele? Here the modification is happen due to some environmental changes or mutations. Okay, it is induced by anything, but there is a changes. Okay, there is a modification. So this modification could be responsible for the production of
ஓகே, அந்த மாடிஃபைட் ஆகுது, அந்த அல்லீல் ஒரிஜினலா இல்லாம இப்ப மாடிஃபைட் ஆகுது. சரி, அப்படி மாடிஃபைட் ஆகும்போது என்ன நடக்கலாம்? ஒரு சான்ஸ் என்ன இருக்கு அப்படின்னா, there are 3 chances கொடுத்திருக்காங்க. the one may be the normal allele, maybe the allele maybe நார்மலா இருக்கலாம், பட் sometime அது வந்து என்சைமா கன்வெர்ட் ஆகலாம், பட் இட் could be a less efficient என்சைமா இருக்கலாம், less efficient. ஓகே, அடுத்த டேர்ம் பாருங்க, அடுத்த சான்ஸ் பாருங்க, a non-functional enzyme. ஓகே, அந்த மாடிஃபைட் அல்லீலால என்ன பண்ண முடியாது, ஒரு ஃபங்க்ஷனல் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால அது நான் ஃபங்க்ஷனல் என்சைமா இருக்கலாம். அண்ட் தேர்ட் சான்ஸ் பாருங்க, தெர் இஸ் நோ என்சைம் அட் ஆல். அந்த மாடிஃபைட் அல்லீலால ஒரு என்சைமை அந்த என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணாம கூட போகலாம். அப்போ ஒரு நார்மலான ஒரு அல்லீல இருந்தா அதுக்கான எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா இருக்கும். அதுவே மாடிஃபைட் அல்லீலா இருந்தா அங்க 3 சான்சஸ் இருக்கு. லெஸ் எஃபிஷியன்ட் என்சைம் ஃபார்ம் ஆகலாம், இல்ல நான் ஃபங்க்ஷனல் என்சைம் ஃபார்ம் ஆகலாம், இல்ல என்சைமே ஃபார்ம் ஆகாம கூட எடுக்கலாம். So these are all the points you should note down here. Okay, so Snapdragon plant la incomplete dominance அப்படின்றதுல இது வந்து it is not a blending. So உங்களுடைய state board books is clearly mentioned that it is not a blending. Then what happened exactly? So this is happened. இங்க வந்து the gene which is responsible for the red color is little bit modified. That modified allele, it may be produce less efficient character or non-functional character. இங்க non-functional சொல்ல முடியாது, maybe less efficient, which means அந்த character red அப்படின்றது கம்ப்ளீட்டா எக்ஸ்பிரஸ் ஆகாம அதனுடைய கேரக்டர் கொஞ்சம் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது. ஓகே, ஐ ஹோப் இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு யாருக்காவது டவுட் இருந்தா நீங்க என்கிட்ட கேட்கலாம். Did you understood clearly the topic which we discussed here? Okay, சார் ஒரு நிமிஷம் சொல்லுங்க சார். இப்போ இந்த அலில் மாடிஃபை ஆகுதுல சார், அது மியூட்டேஷனால கூட ஆகுமா சார்? கண்டிப்பா. அந்த மாடிஃபிகேஷன் அப்படின்றது மியூட்டேஷன் ஒரு ரீசனா இருக்கலாம். இப்போ நிறைய தியரிஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம் எவல்யூஷன் அப்படின்ற லெசன்ல. அப்போ நம்ம நிறைய சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இப்போ டார்வின் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த நேச்சுரல் செலக்ஷன்ல வேரியேஷன்ஸ் அப்படின்றது தான் வந்து முக்கியமானது எவல்யூஷன் ஆனதுக்கு. எவல்யூஷன் இன்னைக்கு இந்த பிளானட் எர்த்ல டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்குல்ல, அதுக்கு முக்கியமான காரணம் மேபி வேரியேஷன்ஸா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல இன்னொரு சயின்டிஸ்ட் வந்து எர்னஸ்ட் எக்கல் அப்படின்றவரு இனோதீரா லாமார்க்கியானால சில அப்சர்வேஷன்ஸை பார்த்துட்டு இல்ல மியூட்டேஷன் நடந்ததாலதான் எவல்யூஷன் நடந்ததுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மியூட்டேஷன் எனிஹவ் எப்படி யார் என்ன அவங்களுடைய கான்செப்ட் சொல்லியிருந்தாலும் நம்ம இன்னைக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருக்கோம். மியூட்டேஷன் அப்படின்றது கண்டிப்பா ஒரு பிளான்ட்லயோ ஒரு ஆர்கானிசம்லயோ சில சேஞ்சஸ் எடுத்துட்டு வரலாம். அந்த சேஞ்சஸ் கண்டினியூ ஆகும்போது அது ஒரு நியூ ஸ்பீசிஸா மாறலாம். ஓகே, தேங்க்யூ சார். நெக்ஸ்ட் டாபிக் வந்து கோடாமினன்ஸ். ஓகே, ஸோ கோடாமினன்ஸ் நேமிங் இட் செல்ஃப் இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். இங்க என்ன சொல்லியிருக்காங்க, கோடாமினன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது both the parental characters are exposed in their progeny. இப்போ நம்ம டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஏதாவது ஒரு டாமினன்ட் கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகும். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 2 பேரண்டல் கேரக்டரும் எக்ஸ்பிரஸ் ஆகாம ஒரு நியூ கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுறது நம்ம இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் சொல்றோம். பட் நவ் we are going to discuss codominance, which means both the parental characters will be expressed in their progeny. ஸோ இது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு எது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். சிம்பிளான எக்ஸாம்பிள் அப்படின்றது ஹியூமன் பிளட் குரூப், ABO பிளட் குரூப். ஸோ இன்னைக்கு ஹியூமன்ஸ்ல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ABO, ரைட்? A பாசிட்டிவ், B பாசிட்டிவ், அதை நம்ம சொல்றோம். இட்ஸ் டிபெண்ட் அப்பான் தி RH ஃபேக்டர், அது தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, ஸோ அது வந்து நம்ம 11th ஸ்டாண்டர்ட்ல சர்க்குலேட்டரி லெசன் அந்த லெசன் நடத்தும் போது அதை பத்தி பார்க்கலாம். பட் ஹியர் கோடாமினன்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம ABO பிளட் குரூப்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஒரு கவ் நீங்க பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல டாக்ல நீங்க பார்க்கலாம். ஸோ இந்த 2 ஆர்கானிசம்லயும் கலர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் பேச்சஸா இருக்கும் கலர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கம்ப்ளீட் ஒயிட்டா இருக்கும். ஸோ ஒயிட் கலர் அந்த ஸ்கின் இருக்கும், ஆனா அங்கங்க அதுல வந்து ப்ரௌன் ஸ்பாட்ஸோ இல்லைன்னா வந்து பிளாக் ஸ்பாட்ஸோ வந்து இருக்கலாம். விச் மீன்ஸ் both the parental characters are exposed அப்படின்ற அர்த்தம் அதுக்கு.
ஸோ அப்போ அந்த இடத்துல விச் இஸ் கோடாமினன்ஸ், விச் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கோடாமினன்ஸ். இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இது நமக்கு புக்ல கொடுக்கல, பட் நமக்கு புக்ல கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஏபிஓ பிளட் குரூப். ஓகே, ஸோ இங்க ஏபிஓ பிளட் குரூப் அப்படின்றது எப்படி நம்ம கோடாமினன்ஸா எடுத்துக்கிறோம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலா கவனிங்க. ஓகே, லிசன். ABO blood groups in human beings are controlled by the gene I. Okay, here the I it represents the gene, okay, which is responsible or control the ABO blood group expression. Right, listen, the plasma membrane of the red blood cells, right? So we know நம்மளுடைய human body la red blood cells இருக்கு, அதனுடைய plasma membrane as a sugar polymer. Okay, so அந்த plasma membrane la நம்ம எல்லாருக்கும் தெரியும் plasma membrane which is composed some sugar molecules, right? So here also in human red blood cells the plasma membrane has a sugar polymer that protrude from its surface, and it is a kind of sugar is controlled by a gene. So அந்த இடத்துல the gene which has 3 alleles, that is a very very important. You have to know these allele names. See, it may be a representation of these allele may be different. உங்களுடைய புக்ல பாத்தீங்கன்னா இது வேற வேற இந்த ஆல்பாபெட்ஸ் நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க, பட் யூ ஷுட் நோ த ஜீன் ஐ which is responsible for the production of sugar polymer on the plasma membrane of red blood cells, which consist 3 alleles, that is IA, IB and small I. See, these two are capital, which means they are dominant. IA and IB, both alleles are dominant and the small I is the recessive allele. So in human beings, these 3 alleles are prevalent. But as a diploid organisms, we have to get only 2 alleles out of these 3. Each and every human beings, we are diploid organisms. Maybe we will get only 2 alleles from our parents. Maybe, see, among the people, okay, நம்ம மனிதர்கள்ல 3 allele இருக்கலாம், அதுல எந்த சான்ஸ், அதுல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. பட் கண்டிப்பா ஒருத்தருடைய அந்த ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சுகர் மாலிகுலுக்கான அல்லீல்ஸ் வந்து 2 மட்டும்தான் இருக்கும். ஆனா இந்த அந்த 3ல எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து ஐஏ இருக்கலாம், இல்ல ஐபி இருக்கலாம், இல்ல ஐஏவா இருக்கலாம், ரெண்டுமே ஐஏவா இருக்கலாம், ரெண்டுமே ஐபியா இருக்கலாம், இல்ல ரெண்டுமே ஸ்மால் ஐயாவும் இருக்கலாம். So the capital IA, okay, and capital IB produce a slightly different form of sugar, while allele small I does not produce any sugar. அப்போ இங்க ஸ்மால் ஐ அப்படின்றது எந்த சுகரையும் ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ டோன்ட் என்ன சொல்றது, வேற மாதிரி தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இந்த இடத்துல பிளட்ல அப்போ சுகரே இருக்காதா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ரெட் பிளட் செல்ஸ்ல இருக்கக்கூடிய பிளாஸ்மா மெம்பரெயின் மேல இருக்கக்கூடிய சுகர் பாலிமர் இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். பிளட்ல சுகர் இருக்காது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அப்போ உடனே ஹைஜீன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் சுகர் வராது அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்க போறீங்க. ஓகே, லிசன், that is different mechanism. அது வேற, நம்ம அது வந்து இன்சுலினுடைய மெக்கானிசம், அது that is different. Okay, listen, because the humans are diploid organisms, each person possesses any 2 of the 3 I gene allele. Okay, புரியுதுன்னு நினைக்கிறேன். So capital IA and the IB are completely dominant over small I. In other words, when IA and small I are present, only IA expresses, and IB and I are present, IB express, which means நம்ம ஆல்ரெடி தெரியும் எது டாமினன்ட்டோ அதுதான் அதனுடைய கேரக்டர் எக்ஸ்பிரஸ் பண்ணும். இப்போ IA I ஸ்மால் ஐ அப்படின்ற காம்பினேஷன்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபாதர் கிட்ட இருந்து IA கிடைக்குது, மதர் கிட்ட இருந்து ஸ்மால் ஐ அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் அப்படின்றது அங்க ஜீன்ஸ் அண்ட் அல்லீல்ஸ்ன்றது எப்படி இருக்கும்னா, அந்த புரோஜினில கேபிட்டல் IA அண்ட் ஸ்மால் ஐ ரெண்டுமே தான் இருக்கும், ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆனா அங்க கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் அப்படின்றது நம்ம என்னவா எடுத்துப்போம் அப்படின்னா IA, பிகாஸ் இட் இஸ் டாமினன்ட். ஓகே, அதே மாதிரிதான் இதே கான்செப்ட் தான் நம்ம பிலையும் எடுத்துக்கணும். ஏன்னா அங்க பி அப்படின்றது தான், அங்க பிளட் வந்து பி குரூப்னு சொல்லுவோம். பட் அல்லீல் ஃப்ரீக்வன்சி அப்படின்றது அங்க எப்படி இருக்கும் அப்படின்னா IB அண்ட் ஸ்மால் ஐ ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகும். ஆனா அதனுடைய எக்ஸ்பிரஷன் கேரக்டர் அப்படின்றது எப்படி இருக்கும்னா டாமினன்ட் கேரக்டர் தான் இருக்கும். ஓகேவா, லிசன், பட் when IA and IB are present together, they both express their own type of sugars. This is because of codominance. So இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த பிளட்னுடைய டைப் இங்க கிளியரா கொடுத்திருப்பாங்க. So we have A group, right? நம்ம இதுல பிளட்ல வந்து பாத்தீங்கன்னா A group இருக்கும், ஒரு சிலருக்கு AB இருக்கும், ஒரு சிலருக்கு B இருக்கும், ஒரு சிலருக்கு O இருக்கும்.
பொதுவா நம்ம பார்த்தோம்னா பிளட் குரூப்ல இந்த 4 பிளட் குரூப் தான் இருக்கும். அதுல பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்றது RH ஃபேக்டர் பேஸ் பண்ணி அது விட்டுருங்க. இப்போ A குரூப்போ இல்ல ABO BO O இது எதை பேஸ் பண்ணி இருக்கு அப்படின்னா இந்த அல்லீல் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பேரண்ட் 1ல IA அப்படின்னும், அதாவது அந்த பேரண்ட் கிட்ட இருந்து கேமிட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது கேபிட்டல் IA, அதே மாதிரி பேரண்ட் 2 கிட்ட இருந்தும் IA கிடைக்குது. இப்போ ரெண்டு கேரக்டருமே அப்படியே இப்போ ஜீனோடைப் ஆஃப் ஆஃப்ஸ்பிரிங்க்கு கிடைக்குது. ஆனா அதனுடைய டைப் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கேபிட்டல் ஏன்னு சொல்றோம். இப்போ அதே மாதிரி IA IB இந்த இடத்துல ரெண்டுமே எக்ஸ்பிரஸ் ஆகுது, தட் இஸ் கோடாமினன்ஸ். அதனால தான் நம்ம AB பிளட் குரூப்னு சொல்றோம். ஆனா இங்க பாருங்க ஒரு கேபிட்டல் IA ஒரு ஸ்மால் ஏ. ஸோ இங்க ஸ்மால் ஐயை விட கேபிட்டல் IA டாமினன்ட். ஸோ அப்போ அதனுடைய கேரக்டர் கண்டிப்பா கேபிட்டல் ஏவா தான் இருக்கும். அதே மாதிரி IB அண்ட் IA, ஸோ இது ரிவர்ஸ் கண்டிஷன். ஃபர்ஸ்ட் அப்படிங்க நம்ம பார்ப்போம், விச் இஸ் ஆல்சோ AB. ஓகே, நவ் IB அண்ட் IB, ஸோ அகைன் கோடாமினன்ஸ். இங்க பிளட் குரூப் வந்து B தான் இருக்கும். ஸோ இதுவும் சரி, இதுவும் ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலி இங்க நீங்க இது பார்க்கலாம், இதுவும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இங்க IB அண்ட் ஸ்மால் ஐ. ஸோ இங்க ரெண்டுத்துலயே வந்து எது டாமினன்ட் அப்படின்னா IB தான். ஸோ அதனால B பிளட் குரூப். இப்போ பேரண்ட் 2 பேர்கிட்ட, அம்மா கிட்ட இருந்தும் அப்பா கிட்ட இருந்தும் 2 பேர்கிட்ட இருந்துமே வந்து ஸ்மால் ஐ மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னா, அந்த அல்லீல் தான் வருதுன்னா கண்டிப்பா அவங்களுடைய பிளட்ல ஜீனோடைபிக் அப்படின்றதுல ஸ்மால் ஐ தான் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருமே O பிளட் குரூப்பாக தான் இருப்பாங்க. ரைட்? ஸோ இது கிளியரா புரியுதா? இப்போ உங்களுடைய பிளட் குரூப் எல்லாருக்கும் தெரியும். அப்போ உங்களுடைய பிளட் குரூப் தெரிஞ்சிருக்கும் போது இந்த அல்லீல்ஸ் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கும்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும். கரெக்டா? கரெக்ட்? Yes, sir. Yes, sir. Yes, sir. இப்போ உங்களுக்கு வந்து கொஸ்டின் எது கேக்குறீங்கம்மா? எனக்கு இது என்டையர் மொத்த டாபிக் சொல்லணும்னு கேக்குறீங்களா இல்ல? ஒண்ணும் இல்லைங்க, இங்க கவனிங்க. இது வந்து இந்த அல்லீல் அப்படின்ற நம்ம பிளட் குரூப், ஹியூமன்ல பிளட் குரூப்ன்றது மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா A, AB அண்ட் B, O, இந்த 4 டைப் ஆஃப் பிளட்ஸ் தான் நம்ம பாடியில் குரூப்பிங்ன்றது இருக்கு. நம்ம இப்படிதான் குரூப் பண்ணியிருக்கோம். இது எதுக்கான எக்ஸாம்பிளா சொல்றாங்கன்னா கோடாமினன்ஸ், which means both the parental characters express ஆனா அதுக்கு பேர் கோடாமினன்ஸ். அப்ப இங்க நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மளுடைய பிளட் குரூப்ல, ஹியூமனுடைய பிளட்ல எஸ்பெஷலி ரெட் பிளட் செல்ஸ்னுடைய பிளாஸ்மா மெம்பரைன்ல இருக்கக்கூடிய சுகர் பாலிமர்ஸ்க்கு வந்து ஒரு ஜீன் வந்து ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அந்த ஜீனுக்கு பேர் தான் கேபிட்டல் ஐ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஆனா அந்த ஐல டிஃப்ரெண்ட் அல்லீல், மல்டிபிள் அல்லீல் கண்டிஷன், அதாவது 2க்கும் மேற்பட்ட அல்லீல் இருந்தா அது மல்டிபிள் அல்லீல். அப்போ அங்க மல்டிபிள் அல்லீல் அப்படின்னு சொல்லும்போது 3 டைப் ஆஃப் அல்லீல்ஸ், IA, IB அண்ட் ஸ்மால் ஐ. ஸோ இந்த 3 அல்லீல்ஸ்ல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஏதாவது 2 அல்லீல் தான் கிடைச்சிருக்கும். அப்பா கிட்ட இருந்து ஒண்ணு கிடைச்சிருக்கும், அம்மா கிட்ட இருந்து ஒண்ணு கிடைச்சிருக்கும், அவ்வளவுதான். 3 அல்லீலுமே ஒருத்தருக்குள்ள இருக்காது. ஏன்னா இங்க கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது மேல் கிட்ட இருந்து ஒன்றும் ஃபீமேல் கிட்ட இருந்து தான் வந்தாகணும், அவ்வளவுதான். அதை தாண்டி வேற எதுவும் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க ஒரு பேரண்ட்ஸ் அதாவது இந்த பேரண்ட்ஸ் 1 அப்படின்றது மேபி அப்பாவா இருக்கலாம், இவங்க அம்மாவா இருக்கலாம். ஸோ கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது அந்த இடத்துல ப்ரொடியூஸ் ஆகி அந்த கேமெட்ஸ் ஃபியூஸ் ஆகும்போது ஃபெர்டிலைசேஷன் நடந்து குழந்தை ஃபார்ம் ஆகும்போது அந்த இடத்துல அந்த குழந்தைக்கு 2 பேருடைய கேரக்டர்ஸ் இங்க எக்ஸ்பிரஸ் ஆகும். ஸோ அதெல்லாம் இந்த இடத்துல கோடாமினன்ஸ் சொல்றாங்க. இப்ப புரியுதா? சார் ஒரு டவுட் சார். எப்படி ஐடென்டிஃபை பண்றோம் சார்? புரியலங்க, எதுங்க? இப்போ O பாசிட்டிவ் O நெகட்டிவ் இருக்கு சார், அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவோம் சார்? ஸோ அது வந்து நம்ம RH ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதை பத்தி நான் அடுத்து சொல்றேன். RH ஃபேக்டர். ஓகே சார். ஓகே. Okay, listen. இதுல வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? ஹலோ, ஓகேங்க, ரைட். ஓகே, அப்போ நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம்.
right? See, இங்க இந்த capital B, small b அப்படின்ற அந்த differences இருக்குல்ல, இப்போ சீட்ஸ்ல 2 டைப் ஆஃப் சீட்ஸ் இருக்கு நம்ம படிச்சோம். அதாவது மெண்டலினுடைய அவருடைய கிளாசிபிகேஷன், எஸ்பெஷலி அவர் வந்து அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல ஹைட் ஒரு கேரக்டர் எடுத்திருப்பார், அதே மாதிரி ஷீட்னுடைய ஷேப்பும் ஒரு கேரக்டர் எடுத்திருப்பார். அப்ப அந்த பீ பிளான்ஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ்னுடைய ஷேப்பை 2 எடுத்துக்கிறார். ஒன்னு கன்ஸ்ட்ரக்டட் ஒன், அனதர் ஒன் இஸ் ரவுண்ட் ஒன். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு சொல்லும்போது இங்க ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருப்பாங்க இந்த இடத்துல. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். லிசன். Occasionally a single gene product may produce more than one effect. நல்லா புரிஞ்சுக்கணும். A single gene may produce more than one effect. For example, starch synthesis in pea seeds is controlled by one gene. அந்த இடத்துல அந்த பிளான்ட்ஸ்ல அந்த சீட் ஃபார்ம் ஆகும்போது அதுல இருக்கக்கூடிய ஸ்டார்ச் சிந்தசிஸ் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ஜீன் மட்டும் போதும். It has 2 allele, but ஆனா அதுல 2 allele இருக்கு. That is, one is capital B, another one is small b. The starch is synthesized effectively by capital B, which is homozygous dominant, right? Therefore, large starch grains are produced. In contrast, அப்படி இதுக்கு ஆப்போசிட்ல small b homozygotes have lesser efficiency in starch synthesis and they produce smaller starch grains. After maturation of these seeds, the capital B seeds are round and the small b seeds are wrinkled because low synthesis of starch. So heterozygotes produce round seeds and so B seems to be a dominant allele. But the starch grain produced are intermediate size. ஒருவேளை கொஞ்சம் அதிகமா ரவுண்ட் ஷேப்லும் இல்லாம கன்ஸ்ட்ரக்டடாவும் இல்லாம இன்டர்மீடியட் ஷேப்ல ஃபார்ம் ஆகும். அப்போ எப்போ அப்படின்னா ஒரு கேபிட்டல் அல்லிலும் கேபிட்டல் பி அல்லிலும் ஒரு ஸ்மால் பி அல்லிலும் ஜாயின் ஆகும். ஸோ இஃப் ஸ்டார்ச் கிரெயின் size is considered as the phenotype, then from this angle the allele shows incomplete dominance. அப்போ இது வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னா இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் எடுத்துக்கலாம். அப்போ இங்க நமக்கு இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கிடைச்சிருக்கு. ஆன்டர்ஹைனம் ஸ்னாப் டிராகன் ஸ்பீசிஸ் தாண்டி பீ பிளான்ஸ்ல இருந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த இன்டர்மீடியட் சைஸ் சீட்ஸ் வந்து விச் இஸ் ரிசல்டன்ட் ஆஃப் தி இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கணுங்க. ஸோ இட் இஸ் கிளியர்? Yes, sir. Yes, sir. Okay, thank you. Right. Okay, let me talk about another topic, inheritance of 2 genes, which means dihybrid cross. So another very important experiment, which is milestone அப்படின்னு கூட சொல்லலாம். But under Mendel, okay, to give another law, okay, that is law of independent assortment. ஸோ மெண்டல் வந்து டைஹைபிரிட் கிராஸ் பண்றதுக்கு மோனோஹைபிரிட் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இண்டிவிஜுவலா ஒரு கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்றது ஓகே, பட் வாட் அபவுட் தி அதர் கேரக்டர்ஸ்? a single plant which consists many characters, how it is possible அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்தது. அதுதான் என்ன பண்றாருன்னா now he chosen 2 important characters. Okay, there are 2 important characters. One is the shape of the seed, another one is color of the seed. So there are 2 characters. Note down, it's very important, the color and the seed shape. So there are 2 characters he took and he done an experiment on that and he given a result also. So let me discuss one by one. Okay, here for understanding this concept, so we need to work out here. Listen, ipo inga this is the parents, okay, the original parents. Here he was choosing 2 characters. That one is round, that is the shape, the color is yellow. So round shape and yellow seeds considered as a dominant one. So that's why it's given capital R, capital Y, capital Y. See, all the characters, they consist 2 alleles. That's why we are mentioning here capital RR and capital YY. So at the same time here the seeds are wrinkled and green, which is considered as a recessive character. So that's why he represent, okay, small r, small y for this. So when the gametes are produced from these original parents, it may be 2, right?
ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்டுக்கு ஒரு கேபிட்டல் ஆர், எல்லோவுக்கு ஒரு கேபிட்டல் ஒய் வந்திருக்கும். ஸோ திஸ் த கேமெட். ஓகே, அட் த சேம் டைம் இங்க அதே தான், இங்க ஒன் ஸ்மால் ஆர் ஒன் ஸ்மால் ஒய். ஸோ திஸ் இஸ் தி gametes. When these two gametes fuse together, okay, when these two gametes fuse together, which is syngamy happen, what is the result? The F1 generation. So F1 generation which has round seeds and yellow color. Okay, round and yellow color seeds. Okay, so adukana and the phenotypic and genotypic ratio அப்படின்றது capital R small r, capital Y small y. So here the capital R is there and capital Y is also there. That's why it expressed their dominant character, which is round and yellow. So now he again done another cross. Okay, which means self cross is taking place here. So inga vande self cross vandu pandrar. Okay, so self cross பண்ணும்போது again he will get different type of expressions. Okay, and the expression தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். See, further he done, he used the Punnett square. So இங்க மறுபடியும் அவர் Punnett square யூஸ் பண்ணிருக்காரு. So Punnett square யூஸ் பண்ணும்போது 4 gametes கிடைச்சிருக்கும் இல்லையா? So அந்த 4 gametes அப்படின்றது capital R capital Y. So this is the one gamete, and the small r capital Y, and the capital R small y, and small r small y. So these are all the 4 gametes. Okay, so Punnett square யூஸ் பண்ணும்போது ஆப்போசிட்ல அதே மாதிரி அதே gametes இங்க இது பண்ணிருப்பாரு. So இப்போ இது ரெண்டுமே நம்ம சேர்க்கும்போது capital R capital Y, which is a round color, round and yellow color seed. And இதே மாதிரி நீங்க பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்க, capital R small r, capital Y. So this is also round and yellow. Again இங்க பாருங்க capital R and capital Y small y. So again round and yellow. See இங்க பாருங்க capital R கொடுத்திருப்பாங்க, இங்க small r இருக்கு, so small r, இங்க capital Y, இங்க small y. So இதுவும் another yellow round. Okay, right. இதே மாதிரி இந்த இடத்துல அதே தான் வரும், இங்க small r, பட் இங்க நீங்க பார்க்கும்போது it's a capital R, it's a capital R. இதே மாதிரி இங்க capital Y, இங்க capital Y. So again round yellow. So இப்படி நீங்க பார்க்கும்போது there are 9 round yellow, right? So இதுவும் எப்படி இது பண்றேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ. So இங்க there are 9 round yellows, 1 2 3 4 5 6 7 8 and 9. Here the phenotypic ratio, okay, phenotypic ratio of the seed color and shape அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம், 9. Okay, right. Now what about others? So இப்போ மறுபடியும் வேற என்ன gametes இங்க இருக்கு? See, look at this one, small r, here also small r. So அப்ப ரெண்டு small r வந்துடுச்சு. அப்ப ரெண்டு small r னா நம்ம small r எதை ரெப்ரசன்ட் பண்றோம் actually? Recessive wrinkled. Yes, that is wrinkled. Okay, but at the same time here the color is capital Y, and again இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா capital Y. So there are 2 capital Y. Okay, so there are 2 capital Y, which is resulted in the yellow color, right? So அப்போ இங்க பாருங்க, this is completely wrinkled yellow. This is yellow. So wrinkled yellow seeds are produced. So there are 3 wrinkled yellow seeds are produced. This is the another one. See how it is happening? See again smaller, here also smaller, but here the capital Y, but here is small y. So this is inga pathina theriyum, here this is a small y. Okay, so appo again anga smaller, capital Y, small y. But inga idukku enna difference, idukku enna difference அப்படினா y la differences இருக்கு, that's it. But அதே மாதிரி இங்க பாருங்க smaller, okay, smaller, capital Y, small y. So again wrinkled. How many wrinkled yellows? How many wrinkled yellows? 3, sir. 3. Right. 3. Then someone, okay, யாரோ வந்து unmute பண்ணிருக்கீங்க, please mute பண்ணிடுங்க. Thank you. See again, see another 3 seeds are different. Okay, see this is the capital R, and again this is the capital R, but the color is different, right? See this is a small y, and here also small y. So that's why it is expressed as capital R, small y, which expressed the green color. Why? Here the color is small y, recessive. green dane. Small y. Yes, y is recessive, but shape of the sheet could be round, right?
ஏன்னா capital R. So இங்க பார்க்கும்போது there are 3 round yellow. Round green. Green, Not sorry. yes, okay, round green. The last one I hope everybody aware about it, right? Small y, wrinkled green. So again if in the 3 நான் என்ன சொல்றேன், again I put 3 here and finally the 1 is here. So this is the phenotypic ratio of dihybrid cross. So this is dihybrid cross. So dihybrid cross நோடைய phenotypic ratio என்ன அப்படின்னு ஒரு question கேட்டாங்கன்னா 9:3:3:1, right? So here see 9 are round yellows and 3 are wrinkled yellows, another 3 are round greens, and finally the one is wrinkled green. Okay, right? So இப்போ இந்த ஒரு இது நம்ம பார்க்கிறோம். So அப்ப இங்க round yellows are 9, right? Round yellows are 9, round greens are 3, wrinkled yellows are 3, and wrinkled green are 1. So let me do another one. So in NCERT there is no genotypic ratio for genotypic ratio. See here there is no genotypic ratio for dihybrid cross. But நம்ம பண்ணலாம், இங்க நம்ம இதை பார்க்கலாம், எப்படி பார்க்கலாம்னு கவனிங்க. So இந்த round yellow அப்படின்றத நம்ம இப்போ ஜீனோடைப் எடுக்கலாம். ஜீனோடைப் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா எடுக்கலாம். ஆனா அதனுடைய ரேஷியோ எப்படி இருக்கும், அந்த ரேஷியோ அப்படின்றது எப்படி வரும்ன்றதை நம்ம இங்க பார்க்கலாம். Just a minute. See, இப்போ இந்த ரவுண்ட் எல்லோவை நான் இப்போ எப்படி அதை நான் ஜீனோடைப் எடுக்கிறேன் அப்படின்னா 4:2:2:1 அப்படின்னு கொடுக்குறேன். 4:2:2:1. சார் இங்க 4 அப்படின்றது நீங்க எதை சொல்றீங்க அப்படின்னா சிம்பிள். இங்க 1ன்றது நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். திஸ் இஸ் த 1, கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல் ஒய். ஸோ கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேபிட்டல் ஒய் கேபிட்டல். இது மாறாது, இது ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. கரெக்டா? ரைட். இப்போ இந்த ரெண்டையும் பாருங்களேன், they are similar, right? They are similar. Yes, sir. Okay, again look at these two, capital R capital Y small y, capital R capital Y small y, right? So they are similar. Okay, so this is the 2, another 2. Correct? இது வந்து ஒரு 2 புரியுதா உங்களுக்கு? Yes sir. Yes, sir. Okay, look at these 4. They are similar, right? Capital R small r, capital Y, Yes, sir. capital Y small y, right? So that's why here the I given the ratio is 4:2:2:1. So ஒருவேளை நமக்கு genotypic ratio NCERT ல இல்ல, but still we have to know what is the genotype of F2 generation of dihybrid cross. So here the 9, the round yellow, the genotypic ratio is 4:2:2:1. So maybe we can expect a question based on this. அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது தெரியாம இருக்க கூடாது. ஸோ கண்டிப்பா அது தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதனால இந்த ரேஷியோ நான் கொடுக்குறேன். ரைட். நெக்ஸ்ட், what about round green? See again the round green also 3, that is a phenotypic ratio, but even we can get the genotypic ratio. See 1:2, right? This is 1:2. See this is the 1, it's different, but these two are similar. So 1:2. Again wrinkled yellow also I can given it is 1:2. Why? See these two are similar, this is the different one. Okay, so again 1:2 one கொடுக்கலாம். Then finally this is the 1, simple, அதே தான் இருக்க போகுது. So இங்க genotypic ratio is 4:2:2:1, 1:2, 1:2 and 1. So this is the genotypic ratio of dihybrid cross. Okay, இது புரியுதா? இது யாருக்கு டவுட்? ஜீனோடைபிக் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றீங்களா சார்? ஓகே, ஜீனோடைபிக் ரேஷியோ ஒரு நிமிஷம் இருங்க. சீங்க ஜீனோடைபிக் ரேஷியோ அந்த ரேஷியோ சொல்லணுமா இல்ல வாட் இஸ் ரேஷியோ அந்த ஜீனோடைபிக் ரேஷியோன்னு சொல்லணுமா? சி வாட் இஸ் ரேஷியோவை எப்படி ஐடென்டிஃபை பண்ணனும்னு சொல்லணும் சார். ஓகே, சரி, ரைட். லிசன்.
சி நம்ம ரவுண்ட் எல்லோ 9ன்னு சொல்லியிருக்கோம் கரெக்டா? இந்த ரவுண்ட் எல்லோ எது இதெல்லாம்? in 1 2 3 4 5 6 7 8 9 இது கிளியரா புரிஞ்சுதா? எஸ் சார். சோ இங்க நான் 4 அப்படின்னு சொன்னது இந்த 4ஐயும் நான் மென்ஷன் பண்றேன். see this is the 4 எல்லாமே சிமிலரா இருக்கா? capital R small r capital Y small y. see all are similar கரெக்டா? எஸ் சார். எஸ் சார். again நான் இந்த 2 மறுபடியும் இந்த 2 எடுத்துக்கிறேன். another 2 right? so another 2 is here and finally the 1 is here. So 4 is to 4 is to 2 is to 2 is to 2 is to 1. Okay. Question gettingல புரியுதா உங்களுக்கு? எஸ் சார். Okay, right, listen. Thank Now, you, sir. see other genotypic ratio, did you understand? Yes, sir. அப்ப இதுக்கு 3 ரேஷியோவா சார்? என்னங்க? 3 ரேஷியோவா சார் இதுக்கு? ஆமா, இங்க எக்ஸ்பிரஸ் ஆன கேரக்டர் அவ்வளவுதானே. ஒன்னு ரவுண்ட் எல்லோ இருக்கு, இன்னொன்னு wrinkled yellowவா இருக்கு. another one வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் green இருக்கு, another வந்து green wrinkled இருக்கு. so there are 4 characters. பட் ஆனா நீங்க இதுல பாத்தீங்கன்னா தெரியும், பேரண்டல் கேரக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் மட்டும் தான் வந்திருக்குமே தவிர நியூ கேரக்டர் எதுவுமே வந்திருக்காது. கரெக்டா? ஏன்னா பேரண்ட்ல ரவுண்ட் எல்லோ, green wrinkled green, that's it. பட் அந்த 4 கேரக்டர்ஸ் மட்டும் தான் இங்க எக்ஸ்பிரஸ் ஆயிருக்குமே தவிர ஒரு நியூ கேரக்டர் இங்க ஏதாவது வந்திருக்கா? எல்லோ கலருக்கு பதிலா வேற ஏதாவது கலர், ரவுண்ட்ஸ் அண்ட் wrinkled தவிர வேற ஏதாவது கலர் வந்திருக்கா? No, sir. So that's why he proposed the law of independent assortment. What the law explains? See, the law explains when the genes are expressed, this definitely cannot blend each other. So there is a segregation. Independently they are separated. So அதுதான் இந்த இடத்துல independent of assortment ன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த law நம்ம இங்க பார்க்கலாம். So after dihybrid cross, the Mendel proposed another set of law, that is law of independent assortment. So இதுவே ஒரு கொஸ்டினா கேட்கலாம், law of independent assortmentன்ற லாவை எந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு அப்புறம் அவர் ப்ரொபோஸ் பண்ணாருன்னு கூட கேட்கலாம். இது நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். ஸோ இங்க ரேஷியோ வந்து 9:3:3:1. ஓகே, ஸோ இந்த கிராஸ் அப்படின்றது இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் இங்க நம்ம நோட் பண்ண வேண்டிய இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல கவனிங்க. Based upon such observation on dihybrid cross, the Mendel proposed a second set of generalization that we call Mendel's law of independent assortment. Okay, இங்க தான் நீங்க நல்லா கவனிக்கணும். The law states that the law of independent assortment states that when two pair of traits means here the yellow round, green wrinkled, are combined in a hybrid, the segregation of one pair of character means here the capital R and small r and capital Y, small y. So the segregation of one pair of character is independent of other pair of characters. So இங்க capital R அப்படின்னு சொல்லும்போது அங்க இங்க பாருங்க capital R small r வந்திருக்கும். பட் அந்த இடத்துல 50 இதுல இருக்கக்கூடிய கேரக்டர்ல 50% கேரக்டர் வந்திருக்கும். which means it separated, okay, it segregated equally, which is not blended. See, இப்போ இங்க capital R small r வந்த உடனே இங்க ஏதோ ஒரு நியூ கேரக்டர் எக்ஸ்பிரஸ் ஆகல. இங்க கேபிட்டல் R அப்படின்றது ஸ்மால் r அப்படின்றதும் ரெண்டு ஷேப்பை குறிக்குது. கேபிட்டல் ஆர்ன்றது ரவுண்ட், ஸ்மால் r அப்படின்றது wrinkle. So that's it. அப்ப இங்க ஏதோ ஒரு கேரக்டர் மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் ஆகுது, which is dominant, that's it. ஆனா இங்க ஒன்னு ரவுண்ட் ஷேப்பாவும் இல்லாம, இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த கேபிட்டல் B ஸ்மால் b மாதிரி இல்லாம, இங்க கேபிட்டல் R ஸ்மால் r இருந்தாலும் the dominant character only expressed, which means it is clearly segregated. So there is no blending here. புரியுதா? So அதுதான் இந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பார். The law states that when two pair of traits are combined in a hybrid, the segregation of one pair of character is independent of the other pair of character. Okay, so இங்க புன்னெட் ஸ்கொயரை வச்சு பார்க்கும்போது இங்க கொடுத்திருப்பாங்க பாருங்க. F1 ஜெனரேஷன்ல என்ன கிடைச்சிருக்கும்? capital R small r, capital Y small y. Consider the segregation of one pair of genes, that is capital R and small r. 50% of the gametes have a gene capital R and another 50% of gametes they have small r.
So now besides each gametes having either capital or smaller. So அதே மாதிரி capital y-க்கும் small y-க்கும் சொல்லியிருப்பாங்க. So that's why here they are independently segregated from each other. So அதுதான் சொல்லியிருப்பாங்க இந்த இடத்துல. இந்த law இவ்வளவுதான் சொல்லுது. ஓகே, இந்த லானோட எக்ஸ்பிளனேஷன் இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க சொன்ன விஷயம் இதுதான். ஓகே, ரைட். சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா? சார் சொல்லுங்க. சார் வந்து டைஹைபிரிட் கிராஸ்ல வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் நடக்காதா? இல்லைங்க இங்க இல்ல. மோனோ ஹைபிரிட்ல மட்டும் தான் நடக்குமா? இல்ல, அங்கேயும் நீங்க என்ன சொல்றீங்க, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ன்றது நம்ம எங்கேயுமே பார்க்கல. ஆக்சுவலி மெண்டல்னுடைய எக்ஸ்பெரிமெண்ட்ல மோனோ ஹைபிரிட் கிராஸ் பண்ணிருக்காரு, டை ஹைபிரிட் கிராஸும் பண்ணிருக்காரு. ஆனா ரெண்டு கிராஸ்லயுமே எங்கேயுமே இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ்ன்றது சொல்லல, டாமினன்ஸை மட்டும் தான் பேசியிருப்பாரு அவரு. அதனாலதான் அந்த லா ஆஃப் டாமினன்ஸ் தனியாவும் லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்றதும் தனித்தனியா கொடுத்திருப்பாரு லாஸ். ஓகே ரைட். சோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to discuss chromosomal theory of inheritance, that is the another law. சோ இப்போ ஆரம்ப காலகட்டத்துல மெண்டல்னுடைய கேரக்டர்ஸ் நிறைய பேர் ஏத்துக்கலாம். ஆக்சுவலி அவருடைய காலகட்டத்துல த கண்டெம்பரரி சயின்டிஸ்ட், அந்த நேரத்துல அவரு காலத்துல வாழ்ந்த சக சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவருடைய ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்ணல. அவருடைய ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்றது எப்போ அப்படின்னா, டில் பாருங்க, த ரிமைண்ட் அன்ரெகக்னைஸ்ட் டில் 1900. 1900 வரையும் இது வந்து யாருமே வந்து ரெகக்னைஸ் பண்ணல. சரி, ஏன் ரெகக்னைஸ் பண்ணல? ஏன்னா இவர் 1865லேயே இந்த தியரிஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு, இந்த லாஸ் எல்லாம் கொடுத்துட்டாரு, அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு பப்ளிஷும் பண்ணிட்டாரு. பட் ஆனா அவருடைய ஒர்க்கை ரெகக்னைஸ் பண்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 35 இயர்ஸ் கிட்ட நடந்தது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில ரீசன்ஸ் இந்த இடத்துல சொல்றாங்க. ஜஸ்ட் a minute, one minute. Okay, sorry. Listen, why the work is not recognized until 1900 அப்படின்னு நம்ம பார்க்கலாம். So there are some reasons are mentioned in our NCERT. Maybe we can expect question based on this also. So what are all the reasons? First என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, the first reason is the communication was not easy the days. Okay, so அதே மாதிரி அவருடைய ஒர்க் வந்து பப்ளிஷ் பண்றதை வந்து ப்ராப்பரா பப்ளிஷ் பண்ண முடியல, வைடா பப்ளிஷ் பண்ண முடியல. Listen, the communication was not easy in those days and his work could not be widely published. That is the first reason. The second reason highlighted that his concepts of gene, so our factors are stable. அவர் சொன்ன விஷயம் அவர் இப்படி தான் சொல்றாரு, the genes are stable and they are discrete units that control the expression of traits. And இன்னொரு விஷயம் சொல்றாரு, and the pair of allele which did not blend with each other was not accepted by his contemporaries as an explanation for the apparently continuous variations in news. ஆக்சுவலி என்ன சொல்ல வராங்கன்னா, அவருடைய காலகட்டத்துல அவர் சொன்ன அந்த ஜீன்ஸ் வந்து எப்பவுமே வந்து டிஸ்கிரீட்டா இருக்கும், ஸ்டேபிளா இருக்கும், பிளெண்ட் ஆகாது, எதுவுமே மாறாது அப்படின்னு சொன்ன அந்த கான்செப்டை யாருமே ஏத்துக்கலங்க. ஒரே நிமிஷங்க, இங்க வந்து எனக்கு வந்து நெட்வொர்க் விட்டு விட்டு கேக்குது. ஓகே, எனக்கு ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். ஐ ஸ்டார்ட் அவுட் இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் a minute.
your voice clear-ஆ இருக்கா? Yes, sir. Hello? Yes, sir. Clear, sir. Yes, sir. Yes, sir. Am I audible? Yes, sir. நான் பேசுறது கேக்குதா? ஹலோ? கேக்குது சார். Yes, sir. Okay. ஓகேங்க, ரைட். Listen, so the second reason உங்களுக்கு புரியுதா? He said the genes are discrete in nature and they are stable and there is no blend. யோசிச்சு பாருங்க, if there is no blending, எந்த ஒரு கேரக்டருமே வந்து அப்படியே இருக்கு, ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய கேரக்டர் அப்படியே இருக்கு, அது சேஞ்சே ஆகல அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த டைவர்சிஃபைடு பயோடைவர்சிட்டி அதிகமா இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பாக்குறீங்க. நிறைய இடத்துல நீங்க நிறைய ஸ்பீசிஸ் வந்து இந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆயிருக்கு, நிறைய ஸ்பீசியேஷன் நடந்திருக்கு எவல்யூஷன்ல. அப்ப இது எதுவுமே நடக்காம இருந்திருக்கும்ல. ஸோ இவர் சொல்றது வந்து தே ஆர் ஸ்டேபிள், தே ஆர் டிஸ்கிரீட் யூனிட்ஸ் அண்ட் தே ஆர் நாட் பிளெண்ட் அப்படின்னா நியூ கேரக்டர்ஸே எக்ஸ்பிரஸ் ஆயிருக்காது, இருக்கிறது அப்படிதான் வந்திருக்கும். ஸோ இருக்கிறது அப்படியே இருந்திருந்தா எப்படி இந்த மாதிரி இவ்வளோ டைவர்சிஃபைடு வேர்ல்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும், ஆர்கானிசம்ஸ், பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்ற கொஸ்டினை முன்வைச்சாங்க. ஸோ திஸ் இஸ் த செகண்ட் ரீசன். அண்ட் தேர்ட் ஒன், சி இஸ் தி ஒன் இம்பார்ட்டன்ட் சயின்ஸ். இவருடைய அந்த ஒர்க்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லலாம். இது என்னன்னா, the Mendel approach of using mathematics to explaining biological phenomena was totally new and it is not unacceptable by many other biologists that time. So this is another reason actually. இவர் தான் முதல் தடவை பயாலஜிக்கல் ஃபினோமினாவை சொல்றதுக்கு மேத்தமேட்டிக் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்றாரு. ஸோ அந்த காலகட்டத்தில் இது வந்து அன்அக்செப்டபிள் ஆயிடுச்சு. ஓகே, யாரும் அக்செப்ட் பண்ணிக்கல. அண்ட் ஃபோர்த் ரீசன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, the Mendel work suggested that the factors were discrete units, which means he could not provide any physical proof. So okay, அது discrete unit ன்னு சொல்றீங்க, பட் அதுக்கான physical proof ஏதாவது கொடுங்க அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க முடியாதுல்ல. ஈவன் அவராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா இவருடைய எக்ஸ்பீரியன்ஸ், அவருடைய எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் அப்படின்றது அவர் பாக்குறத தான் அவர் சொல்றாரே தவிர, அந்த காலகட்டத்துல மைக்ரோஸ்கோப்போ எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்போ எதுவுமே கிடையாது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு அவரால் கிளியரா சொல்ல முடியல. பட் இதனால இந்த ஒரு 4 ரீசன்ஸால என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய ஒர்க் அப்படின்றது வந்து அன்ரெகக்னைஸ்டாவே இருக்கு, யாரும் ரெகக்னைஸ் பண்ணல. பட் என்ன நடக்குது அப்படின்னா, 1900ல ஒரு முக்கியமான மைல்ஸ்டோன் டிஸ்கவரி நடக்குது. விச் மீன்ஸ் மைக்ரோஸ்கோப்ல அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்றது வருது. ஸோ அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் மைக்ரோலஜி, மைக்ரோஸ்கோப்பில நடக்குது. அப்போ மைக்ரோஸ்கோப்பால வந்து என்ன நடக்குது, செல் டிவிஷன் மாதிரியான ஒரு ப்ராசஸை சயின்டிஸ்ட் வந்து கிளியரா அப்சர்வ் பண்ண முடியுது. அப்சர்வ் பண்ணும்போது தான் தே ஹைலைட்டட் தட். ஸோ ஒரு விஷயம் அவங்க வந்து ஃபிகர் அவுட் பண்றாங்க. என்ன அப்படின்னா, செல் டிவிஷன் அப்படின்ற ப்ராசஸ் நடக்குது. ஸோ எவ்ரி டைம் செல் டிவைட்ஸ், தி ஜெனட்டிக் மெட்டீரியல் ஆல்சோ ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது, ஓகே அப்போ ஒரு செல் டிவைட் ஆகும்போது அது செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது ஒரு விஷயம் கன்ஃபார்ம் பண்றாங்க. அப்போ ஏதோ ஒரு விஷயம், ஒரு கேரக்டரை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியது அது குரோமோசோம்ஸா இருக்கலாம். இவங்கள, அதாவது இந்த 1900ல there are 3 scientists, okay, De Vries, Correns and von Schema. So இந்த 3 scientists என்ன பண்றாங்க அப்படின்னா, they independently rediscovered, the term is very important, rediscovered the Mendel results on inheritance of characters. என்ன கண்டுபிடிக்கிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்னா, by this time due to advancement in microscopy they were taking place, the scientists were able to carefully observe the cell division. So cell divide ஆகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கக்கூடிய ஜெனட்டிக் மெட்டீரியலும் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகுமா? அப்போ இங்க ஜெனட்டிக் மெட்டீரியல் ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது குரோமோசோம்ஸ் ஆர் ஈக்குவலி டிஸ்ட்ரிபியூட்டட், ரைட்? ஸோ ஜீன்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டடீஸ், நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஸ்டடீஸ் பேஸ் பண்ணி நம்ம என்ன பார்க்கிறோம், the chromosomes has genes. There is a place which is called, there is a region which is called locule, the locus அப்படின்னு சொல்லுவாங்க. The locus where exactly the gene is present in a chromosome. See, Mendel என்ன சொல்றாரு, genes are express the character. So genes வந்து ஒரு தலைமுறையில இருந்து அடுத்த தலைமுறைக்கு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுன்னு சொல்றாரு. So one generation to next generation the characters are transferred through genes அப்படின்னு மெண்டல் சொன்னார்.
அதே விஷயத்தை இவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா செல் டிவைட் ஆகும்போது குரோமோசோம்ஸ் மூவ் ஆகுது. அப்ப குரோமோசோம்ஸ் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பா அதுலதான் ஜீன்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்றோம். குரோமோசோம்ஸ் மூவ் ஆகும்போது அப்ப அதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸும் டிராவல் ஆகும்ல. அப்போ இந்த இடத்துல மெண்டல் சொன்ன விஷயங்கள் அவருடைய ரிசல்ட் அப்படின்றது இங்க இவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஆமா நடந்திருக்கலாம் அப்படின்னு. பட் இது எடுத்த உடனே சொல்லல, இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் எக்ஸ்பெரிமெண்ட் இங்க நடக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். Listen. So this led to the discovery of structures in the nucleus that appeared to double and divide just before each division. So these structures are called chromosomes, and these structures are colored bodies. ஏன்னா அப்போ அது ஸ்டெயின் பண்ணி பார்க்கும்போது there are structures are colored. So that's why they are called colored bodies. Here the colored body is nothing but chromosomes. They absorb chromosomes, okay, which is happened in 1900 by 3 scientists, okay, De Vries, Correns and Von Schemark. See, the name of the scientist is very, very important. See, examination point of view நமக்கு வந்து அவங்களுடைய contribution related ஆன questions வந்து கேட்கலாம். Okay, right. Now in 1902, okay, in 1902 the chromosome movement during meiosis has been worked out. Already I discussed with you. So இவங்க வந்து வெறும் செல் டிவிஷன் அப்சர்வ் பண்றாங்க. ஆனா இதுக்கப்புறம் வரக்கூடிய scientists, there are 2 scientists, okay, Walter Sutton and Theodore Boveri. Okay, they noted that the behavior of chromosomes, okay, was parallel to the behavior of genes and use the chromosome movement. So அவங்க chromosomes மூவ் ஆகும்போது கண்டிப்பா அதுல இருக்கக்கூடிய ஜீன்ஸும் மூவ் ஆகும்ல. அப்ப அந்த கேரக்டர் அப்படின்றது எக்ஸ்பிரஸ் அப்படின்றது ஜீன்ஸ் மூலமா தான் நடக்கும் அப்படின்றது இன்னைக்கு நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகே, ரைட். ஸோ இந்த இடத்துல அந்த ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றது we can understand by knowing about the division. Okay, so there are 2 type of division, meiosis and mitosis அப்படின்னு சொல்லுவோம். Mitosis, which is also called equational division, which means the number of chromosomes remains same after the division. But when the meiosis takes place, it is also called reduction division. The number of chromosomes will be reduced by half. இப்போ மதர் குரோமோசோம்ல மதர் செல்லுல வந்து ஒரு 46 அப்படி இருக்குன்னா கேமெட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது 23 தான் இருக்கும். which means it's a reduction division. Okay, so the important things to remember are that chromosomes as well as genes occurs in pairs. எப்பவுமே இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது chromosomes அப்படின்னு சொல்லும்போது see there are some identical structures. Okay, so these identical structures are called chromatids, right? Correct? These are all chromatids, which is also called sisterly chromatids, correct? They are called sister chromatids. Okay, so இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இப்போ நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த chromatin structure அப்படின்றது எப்போ தெரிய வரும் அப்படின்னா during cell division. எப்பெல்லாம் செல் டிவிஷன் நடக்குதோ அப்போதான் chromosomes இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு வரும். அண்ட் ரிமைனிங் டைம் செல் டிவைட் ஆகாதப்போ, செல் சைக்கிள் மட்டும் நடக்கக்கூடியது, அதுல செல் டிவிஷன் நடக்காதப்போ குரோமோசோம்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்காது. ஸோ குரோமோசோம்ஸ் மேபி லுக் லைக் திஸ், இந்த மாதிரி தான் இருக்கும். கண்டென்சேஷன் அப்படின்றது நடக்கும். இது செல் டிவிஷன் நடத்தும்போது நான் இன்னும் கிளியரா சொல்றேன். ஓகே, ஸோ அப்போ இதுல செல் டிவைட் ஆகும்போது அதுல ஒரு ஸ்டேஜ் இருக்கு, தட் இஸ் மெட்டாஃபேஸ். ஐ ஹோப் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல தான் குரோமோசோம்ஸ் இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து கிளியரா தெரிய வரும். So that's why many scientists who choose metaphase to understand and the behavior of chromosomal structure and their functions. Okay, I hope இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்க 2 டிஸ்கவரி நம்ம பார்க்குறோம். 1900ல செல் டிவிஷன் கண்டுபிடிக்கிறாங்க. 1902ல செல் டிவிஷன் நடக்கும்போது குரோமோசோமல் மூவ்மெண்ட் நடக்கிறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாரு என்ன பண்ணாங்க அப்படின்றத நீங்க கிளியரா ஆரம்பிச்சுக்கணும். ஸோ ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். Is it clear? Chromosomal theory of inheritance. Yes, sir. Yes, sir. Yes, sir. Okay, further on அடுத்து பார்த்தலாமா? Okay, sir. Right, listen. See, meiosis பத்தி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். So meiosis அப்படின்றது வந்து it is a reduction division, number of chromosomes reduced by half. But there are 2 division which takes place, meiosis 1 and meiosis 2. See, meiosis 2 which is similar with mitosis. meiosis 2 mitosis similar இருக்கும். meiosis 1 மட்டும் கொஞ்சம்
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி அதில் வந்து ப்ரொஃபேஸ் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஓகே, ப்ரொஃபேஸ். ஸோ இந்த ப்ரொஃபேஸில் தெர் ஆர் சப் ஸ்டேஜஸ். ஓகே, ஜைகோட்டீன் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஜைகோட்டீன், லெப்டோட்டீன், பாக்டீன், டிப்ளோட்டீன், டயகைனசிஸ். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி டிஃப்ரெண்ட் சப் ஸ்டேஜஸ். ஓகே, இதில் இந்த பாக்டீன் ஸ்டேஜில் சில சேஞ்சஸ் நடக்கும். ஓகே, ஸோ இந்த பாக்டீன் ஸ்டேஜ் அப்படின்றது என்னன்னா, சி assume this is a chromosome, right? So ஒரு few minutes எனக்கு டைம் கொடுங்க. ஏன்னா இப்போ இந்த இடத்துல நம்ம we are going to discuss two important topics. One is crossing over. Okay, the one is crossing over, the another one is recombination. Okay, recombination, there are two important process. இதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஸோ உங்களுக்கு செல் டிவிஷன் அப்படின்றது தெரியணும். ஸோ ஒரு few seconds எனக்கு டைம் கொடுங்க. I'm going to play a video which explains the cell division. I mean, இப்போ இந்த நேரத்துல உங்களுக்கு அது ரொம்ப குயிக்கா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனால just give me a minute. Okay. See, இப்போ உங்களுக்கு ஒரு இமேஜ் டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கா? செல் சைக்கிள் அப்படின்னு மியாசிஸ். எஸ் சார். ஓகே, லிசன். See, இப்போ என்ன விஷயம் நம்ம பேச போறோம் அப்படின்னா the variations which is occur in human beings, right? ஸோ கண்டிப்பா வேரியேஷன்ஸ் அப்படின்றது ஒரே ஃபேமிலியில நீங்க பார்க்கலாம். See, the parents, okay, so their children are not identical with each other, even they are not identical with their parents also. Actually, this is the variation. This is a process is called variation. The variation is occur in human beings due to the sexual reproduction. So how exactly it is happen? ஏன் வந்து sexual reproduction நடக்கிறதால variations இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு process தான் நம்ம பார்க்க போறோம். There is meiosis. So எப்பெல்லாம் meiosis நடக்கும் அப்படின்னா gametes எப்ப ஃபார்ம் ஆகுமோ அங்க கண்டிப்பா meiosis நடக்கணும். So இப்போ gametes அப்படின்னு சொல்லும்போது just a minute.
see இப்போ gametes அப்படின்னு சொல்லும்போது இங்க egg வந்து ப்ரொடியூஸ் ஆகும் இல்லையா? ஸோ இது வந்து egg ஃபார்ம் ஆகும் அப்படின்றது egg அப்படின்றது ஒரு haploid. அதே மாதிரி sperms இங்க ஃபார்ம் ஆகும். Sperms also haploid. Okay. So when these sperm and egg, okay, so இது fuse ஆகும்போது there is a diploid, so which is a zygote. Okay. So zygote and it is developed into embryo. So இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் sexual reproduction அப்படின்னு. Right. So in the embryo அப்படின்றது which consists both parental gametes, right? So அப்போ இந்த gametesல both the parental characters வந்து express ஆகும். So அப்போ அந்த gametes fusion அப்படின்றது இந்த இடத்துல சில வேரியேஷன்ஸை கொடுக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். அப்போ இந்த மியாசிஸ் அப்படின்ற இந்த ப்ராசஸ் தான் இந்த வேரியேஷனுக்கு ஒரு முக்கியமான ரீசனா இருக்கு. ஸோ அது எப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோல நம்ம மியாசிஸ் அப்படின்னா என்ன, அது எப்படி நடக்குது, அதுக்கும் நம்ம பார்க்கக்கூடிய கிராசிங் ஓவருக்கும் ரீகாம்பினேஷனுக்கும் என்ன டிஃபரன்சஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, லிசன், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ யாருக்காவது இது புரியல அப்படின்னா நீங்க கேட்கலாம். ஓகே, ரைட். See, இது மியூட்டட்ல தான் இருக்கும், உங்களுக்கு வந்து சவுண்ட் எதுவும் வராது. ஸோ ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, see the sperm and egg. So through the meiosis the haploids are formed here. Okay, the region where exactly the sperms are produced. So 4 haploid cells on the form of womb. So these are all the 4 haploid cells. Okay, but mitosis அப்படின்றது only 2. Okay, only 2 cells are formed. But meiosis there are 4 haploid, n. There are 4 haploids, but here only 2n. Okay, see, these are all the haploid, they are diploid. Okay, see the cell cycle which consists meiosis process. So interphase அப்படின்ற ஒரு ப்ராசஸ் இருக்கும். இன்டர்ஃபேஸ் அப்படின்றது செல் சைக்கிள்ல டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஸோ அப்போ இந்த இடத்துல சிஸ்டர் குரோமேட்டிட்ஸ் ஃபார்ம் ஆகிறத நீங்க பார்க்கலாம். அட் த சேம் டைம் த ஸ்ட்ரக்சர் விச் இஸ் கால்ட் சென்ட்ரியோல், விச் இஸ் இம்பார்ட்டன்ட் structure which is playing important role during cell division. They produce spindle fibers. So these are all the spindle fibers. Okay, right, listen. So it's a chromosome which consists chromatids, and this is the structure which is called centromere. So now the centriole will produce spindle fibers. So these are all the spindle fibers. These are all the spindle fibers. See, இப்போ chromosomesல prophase 1 நல்லா புரிஞ்சுக்கணும். During meiosis 1, the prophase 1 அப்படின்றதுல synapsis அப்படின்ற ஒரு process நடக்குது. Which means here the number of 2 chromosomes. Okay, இங்க 2 chromosomes அப்படின்றது இங்க ஒன்னா fuse ஆகும்போது they become 4. I mean இங்க chromatids are 4. So tetrads அப்படின்றது இங்க ஃபார்ம் ஆகுது. Okay, so இப்போ இந்த tetradsல இந்த இடத்துல கவனிக்கணும் நீங்க. Just a minute. See, listen. Listen. See, இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு விஷயம் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. See, this is the one chromatid, right? So this is the one chromatid. Okay, this is the one chromosome. The blue one is different one. Now what happened? These 2 chromosomes are individually arranged, but due to synapsis they are fused together. So that bivalent அப்படின்ற structure form ஆகும். Bivalent, which means 2 chromosomes are held together. Okay, so there are 4 chromatids. Now the pink color one, that the another one is blue one. So what happened in this particular region? Okay, in this particular region where exactly the recombination nodules, okay, recombination nodules are there. Okay, in this region there is an enzyme which is called recombinase. This is called a recombinase. With the help of recombination nodule and recombinase enzyme, here these chromatids are exchange their segments. Okay, the process which is called crossing over. This is also called crossing over. Note down, it's very important.
So whenever there is a crossing over, the exchange of genes which is taking place between these two chromatids, இப்போ நீங்க இந்த இடத்துல this is the after crossing over. So இங்க இருக்கக்கூடிய blue color portion இங்கேயும் இங்க இருக்கக்கூடிய அந்த pink color portion இங்கேயும் வந்து it means they exchange their genetic material. See, earlier there is no exchange. Okay, only the chromosomes have their own genes, but here due to meiosis, especially the prophase 1, in the prophase 1 la pactine அப்படின்ற அந்த stage இருக்குல்ல, pactine, during pactine stage these chromosomes are exchanged their segments through the process called crossing over. When the crossing over takes place, the genes are exchanged between these chromatids, which means they are interchanged. So it leads to the expression character will be different. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இப்ப இங்க வந்திருக்கு, இங்க இருக்கக்கூடிய ஜீன்ஸ் இங்க வந்திருக்கு. அப்ப அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபியூச்சர் எக்ஸ்பிரஸ் ஆகும்போது கண்டிப்பா ஏதோ ஒரு விதத்துல ஒரிஜினல் கேரக்டர்ஸ்ல இருந்து இந்த கேரக்டர்ஸ் டிஃபர் ஆகும். So that's why the progeny which is formed through sexual reproduction, they are differ from their parents. Okay, so look at the process again, once again, listen, it's important. So நமக்கான அந்த ஒரு ப்ராசஸ் கிராசிங் ஓவர் அப்படின்றதுன்னா அது எப்படி நடக்கும்ன்றது இங்க சொல்லிடுவாங்க. See the chromat, okay, spindle fibers வந்து ரெஸ்பெக்டிவ் போல் எண்டுக்கு வந்து மூவ் ஆகும். Okay, so while these centromeres moving towards the pole end, when they reach their respective pole end, they produce spindle fibers, and these spindle fibers attached with the kinetochore. See, this is the kinetochore. Mitosis அப்படினா ஒரு குரோமோசோம்ல ரெண்டு குரோமாட்டிட் தனித்தனியா பிரியும். பட் மியாசிஸ் அப்படின்றதால இங்க there are two chromosomes, so ஒரு குரோமோசோம் இன்னொரு குரோமோசோம் மட்டும் தான் தனித்தனியா பிரியும். ஓகே, சோ இப்போ மியாசிஸ் 1ல என்ன நடக்குது அப்படின்னா the two chromosomes separated each other. Okay, தெரியுதா? So during metaphase stage they lined in a center which is metaphase plate. So இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த chromosomes வந்து செப்பரேட் ஆகும். So look at this here. So now the chromosomes are separated, right? So they are separated and they are moving respective region. Okay, right. So அதுக்கப்புறம் cytokinesis நடக்கும். So இந்த chromosome இப்போ cell division முடிஞ்சிருச்சு. Cell division முடிஞ்ச உடனே chromosomes they lost their chromosome structure and they became chromatin fibers அப்படின்னு சொல்றோம். Now there are two cells. This is the completion of meiosis 1. Now the meiosis 2 will continue. So again the duplication of centromere takes place. Again இப்போ centromere respective pole endக்கு மூவ் ஆகும். At the same time prophase 2ல chromosome condensation நடக்குது. Again metaphase நடக்கும். metaphase ல எல்லா chromosomes centrophase வரும். தெரியுதா? they are coming to the centrophase. So now again during இப்போ anaphase நடக்கும். anaphase ல என்ன ஆகும்? anaphase ல chromatids வந்து செப்பரேட் ஆகும். ஓகே, metaphase ல metaphase plate வந்து ஃபார்ம் ஆகும். Now during anaphase the chromatids in a chromosome they are separated. So earlier there are two cells. Now after the telophase the cells become 4, which means 4n, 4 haploid cells are formed here, right? So now the one cell become 2, then 2 cell become 4. So these are the gametes. That's it. So during gametes production இந்த மாதிரி changes நடக்கிறதால new progeny form ஆகும்போது they will be differed from their parents. So இந்த ஒரு process அப்படின்றது. ஓகே, so இந்த process உங்களுக்கு கிளியரா புரியுதா? ஐ மீன் செல் டிவிஷன் உங்களுக்கு புரியுதா? இந்த விஜுவலி நம்ம பார்த்து இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? Yes sir. Yes sir. ஓகே, இங்க நீங்க ரெண்டே விஷயம் தான் தெரிஞ்சுக்கணும். ஒண்ணு, during sexual reproduction gametes are produced. During gamete production the meiosis which takes place due to meiosis, especially meiosis 1, during meiosis 1 the prophase 1, during pactine stage the two chromatids exchange their genetic material. The process is called crossing over.
So when the crossing over takes place, there is a recombination. So the recombination resulted into the new organisms with having a different characteristic features from their parents. இதுதான் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ நமக்கு என்சிஆர்டி புக்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் என்ன, அங்க என்ன பேசியிருக்காங்க, இப்போ நம்ம பார்த்த வீடியோ அது எப்படி அங்க யூஸ் ஆக போகுதுன்றது இப்போ நம்ம பார்க்கணும். டைம் என்னங்காச்சு? 8:25. ஓகே, இப்போ இந்த இமேஜ் உங்களை பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? இந்த இமேஜ், Yes, sir. see, this is the meiosis 1, we get the 2 chromosomes. Okay, then meiosis 2 la we get 4 germ cells. Okay, okay, see, okay, இப்போ சட்டன் அண்ட் போவரி அவங்க தான் வந்து அந்த குரோமோசோமல் மூவ்மெண்ட்டை பார்க்குறாங்க. அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தே ப்ரொபோஸ் த தியரி which is called chromosomal theory of inheritance அப்படின்றத இங்க சொல்றோம். ஓகே, after they observe the cell division and they understand the study, okay, and they also observe that the chromosomal behavior which is similar with genes behavior. So that's why they concluded that with the theory, okay, chromosomal theory of inheritance. And in the process நடந்ததுக்கு அப்புறம், following this synthesis of ideas, the experimental verification of the chromosomal theory of inheritance, which is done by Thomas Hunt Morgan and his colleagues. So இது வந்து question கேட்பாங்க, the experimental verification of chromosomal theory of inheritance which is performed by அப்படின்னு யாராவது கேட்டா question கேட்டாங்கன்னா Thomas Hunt Morgan and its colleagues. And this experiment led to discovering the basis for variations, see variations among the sexually reproducing organisms, that the sexual reproduction is produced. So Morgan worked with the tiny fruit flies which are called Drosophila melanogaster. So these are all the fruit flies, Drosophila melanogaster. This is the male and this is the female one. So there is a clear differentiation between these two sexes, okay, male and female. Now why he was chosen the Drosophila melanogaster for his experiments? So there are some points are mentioned here. See, the first one, they could grow on a simple synthetic medium in a laboratory. So this is the first important reason why he was chosen. And second one is they complete their life cycle within 2 weeks, within 14 days. There is a new generation will form. So which is help to understand the process, how exactly this takes place. And the single mating could produce a large number of progeny flies. So which is also very important for conducting many experiments. And the last one is there will be a clear differentiation of the sexes. Male and female ko or clear ana differences irukku. Okay, so these things are very important. ஏன் அப்படின்னா ஏன் வந்து தாமஸ் ஹண்ட் மார்கன் அவருடைய அந்த எக்ஸ்பெரிமெண்டல் வெரிஃபிகேஷன் வந்து பண்றதுக்கு ஏன் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டரை சூஸ் பண்ணாரு அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டா, யூ ஹாவ் டு நோ தீஸ் எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டடிஸ். ஓகே, ரைட். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது லிங்கேஜ் அண்ட் ரீகாம்பினேஷன். ஸோ மார்கன் என்ன பண்றாரு, அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸை அதுவும் ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர்ல டை ஹைபிரிட் கிராஸ் பண்றாரு. எப்படி வந்து மெண்டல் வந்து ட்ரீ பிளான்ட்ல அந்த சீட் அண்ட் சீட்னுடைய கலரும் ஷேப்பும் வச்சு பண்ணாரோ அந்த மாதிரி மார்கன் வந்து டை ஹைபிரிட் கிராஸை ட்ரோசோஃபிலால பண்றாரு. இங்க என்ன பண்றாரு அப்படின்னா அவரும் கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறாரு. என்ன கேரக்டர்ஸ் எடுத்துக்கிறாருன்னா எல்லோ பாடிட் ஒயிட் ஐடு ஃபீமேல்ஸையும் ப்ரௌன் பாடிட் ரெட் ஐடு மேல்ஸையும் வந்து இப்போ ஹைபிரிட் பண்றாரு. அப்படி பண்ணும்போது he observed that 2 genes did not segregate independently of each other and the F2 ratio deviated very significantly from 9:3:3:1 which is obtained after dihybrid cross of Mendel. But இங்க இந்த 9:3:3:2 I mean 9:3:3:1 இங்க கிடைக்கல இவரோட எக்ஸ்பெரிமெண்ட்ல தாமஸ் ஹண்ட் மார்கன். என்னடான்னு பார்க்கும்போது
So we can't see your display. The different expression is he got here. Okay, instead of 9:3 is to 3 is to 1, he got different. Why? What is the reason? ஏன் அது நடந்துச்சு அப்படின்னா, see மெண்டல் சொல்லியிருக்காரு genes are discrete in unit, they are stable, ஸோ அது எதுவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் இங்க என்ன நடந்திருக்கு, அதாவது தாமஸ் அண்ட் மார்கன் ட்ரோசோஃபிலால ட்ரை ஹைபிரிட் கிராஸ் பண்ணும்போது சம் சேஞ்சஸ் இஸ் டேக்ஸ் பிளேஸ். அதனுடைய கேரக்டர்ஸ் அப்படி இல்லை. அந்த ஒயிட் bodied, okay, so அந்த இடத்துல white eyed, yellow bodied and brown eyed, brown body red eyed males வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்பிரஸ் ஆயிருக்கு. ஸோ அப்படி ஏன் நடந்துச்சு, எதுக்கு நடந்துச்சுன்னு அவர் பார்க்கும்போது he concluded that there is a process which called recombination is takes place. But he also used the term linkage. What it is mean? What is linkage? And இது எப்படி அவர் சொல்றாரு அப்படின்னா, see in a chromosome, okay, in a chromosome there is a specific region which is called locus. The genes were located, they are called gene. அதுதான் நம்ம இந்த இடத்துல locus அப்படின்னு சொல்றோம். See, இப்போ assume there is a gene which is called A, B, C and D, and again A, B, C and D. Okay, see the genes located in a position that is called locus, the locus will be differ. Okay, அது வேரி ஆகலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல சி அப்படின்றதையும் இந்த இடத்துல சின்றது நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த பி அண்ட் டி அப்படின்றத மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஜீனுக்கு இடையில இருக்கக்கூடிய இந்த கேப் விச் இஸ் லிட்டில் பிட் ஹையர். ஓகே, பட் இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இன்னொரு குரோமோசோம்ஸ் எடுத்துக்கலாம். இங்க வந்து பி அண்ட் டி அப்படின்றது ரொம்ப பக்கத்துல இருக்கு, ரொம்ப நெருக்கமாக இருக்கு. They are the vicinities between these two very very less. So now இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சோம் கிராசிங் ஓவர்னா என்ன, இந்த வீடியோல நம்ம ஜீன்ஸ். எஸ், இந்த ரெண்டு குரோமேட்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஜீன்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும் இல்லையா. சி இப்படி எக்ஸ்சேஞ்ச் ஆகும்போது இந்த ஜீன்ஸ்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, வேர் தே ஆர் லொகேட்டட் அப்படின்றது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சி இப்போ இந்த இடத்துல இந்த கேப் அதிகமா இருக்கு, ஸோ ஈஸியா என்ன ஆகலாம், இந்த ஒரு குரோமேட்டிட். ஓகே, ஸோ அந்த குரோமேட்டிட் வந்து ஈஸியா வந்து இப்படி கிராஸ் ஆகலாமா, ரைட்? ஏன்னா அந்த ஜீனுக்கு ரெடியில இருக்கக்கூடிய அந்த கேப் வில் மேக்ஸ் தி லிங்க், ஐ மீன் ரீகாம்பினேஷன். இங்க கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம் எப்போ அந்த ஜீன்ஸ் வந்து அதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப் அதிகமா இருக்கும்போது, which means the genes are non-linked, they are non-linked genes. See, எப்போ கிராசிங் ஓவர் நடக்கும், அப்போ நான்-லிங்க்டு ஜீன்ஸா இருந்தா கிராசிங் ஓவர் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி அதிகம், கரெக்டா? இப்போ ஒருவேளை இந்த கண்டிஷனை பாருங்க, பிடி அப்படின்ற ஜீன்ஸ் ரொம்ப பக்கத்துல இருக்கு, இங்க கிராசிங் ஓவர் நடந்தா வாய்ப்புகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளே குறைவு. பிகாஸ் தே ஆர் வெரி க்ளோஸ்லி gene arranged genes, they are called linked genes ன்னு எடுத்துக்கலாம். They are called linked genes. See, concept ஒண்ணுதான். When the genes are linked, the crossing over is, chances for crossing over is very very less. If there is no crossing over, if there is no Nayaji. just a minute. See, what is linkage? What is linkage? The genes, when they are closely arranged, they are called linked genes. The process is called linkage. When the genes are not linked, they are not closely arranged, there is a distance, so then they are called non-linked genes. When there is a non-linked genes, the crossing over chances is higher. So when there is a crossing over, there is a chance for recombination. If the genes are closely arranged, it means the linkage is not completely happening. Okay, so inga வந்து linked genes are,
when they are linked genes, the gap between these genes are very, very less. So the chance for crossing over also very, very less. If there is a no crossing over and there is no recombination. புரியுதா இல்லையா? Yes, sir. Yes, sir. Yes, sir. எஸ் சார். Right? Okay. So இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல what is linkage, what is recombination அப்படின்றதோட நான் கிளாஸ் முடிக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதனுடைய கண்டினியூட்டி நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ நான் சொன்ன பாயிண்ட்ஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வாட் இஸ் லிங்கேஜ், வாட் இஸ் ரீகாம்பினேஷன் அப்படின்றது. ஸோ ஃபர்தரா இதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்த்த இதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்த அந்த கண்டென்ட்டும் படிச்சுட்டு வாங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஐ ஹோப் இன்னைக்கு இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன். ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அதே மாதிரி நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அது மிஸ் ஆகிட்டே இருக்கு. ஸோ நானும் இன்னைக்கு அதை பத்தி யாரும் ரிமைண்ட் பண்ண சாரி. ஸோ எனக்கு இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, ஸோ அதனால டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பை. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Thank you, sir. தேங்க்யூப்பா. Thank you, sir. தேங்க்யூம்மா. தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்யூ. Thank you, sir. Thank you, sir.